தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த சில மாதங்களாக நாம் தேசங்களுக்காக நாம் ஜெபித்தோம். அனைத்து தேசங்களுக்கும் நாம் ஜெபித்து முடிக்க தேவன் உதவி செய்தார். அதற்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பூமியில் இருக்கிற அனைத்து தேசங்களுக்கும் நாம் ஜெபித்து முடித்து விட்டோம். என்னோடு கூட இணைந்து சில பேர் ஜெபித்தீர்கள். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஜெபிக்க தவறியிருப்பீர்களானால் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலில் பிளேலிஸ்டில் போய் நீங்கள் போய் பார்ப்பீர்களானால் உலக நாடுகளுக்கான ஜெபம் என்கிற தலைப்பிலே எல்லா ஜெபங்களும் அதில் போடப்பட்டு இருக்கிறது. எல்லா நாடுகளுக்கான ஜெபங்களும் அதில் இருக்கிறது. நீங்கள் போய் அதை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தேசங்களுக்காக நாம் ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்ட கூட்டம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய கட்டுகளை கண்டிப்பாக அகற்றுவார். ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையும் கிருபையும் பின்தொடரும். ஹல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அனைத்து நாடுகளுக்கும் ஜெபிக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஜெபித்த பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குடும்பங்களிலே ஆண்டவரே எந்த நன்மை தேவையோ அந்த நன்மையை கர்த்தர் சம்பூர்ணமாய் இன்றைக்கு நீங்க தந்தருளுங்க. நன்மையும் கிருபையும் அவருடைய குடும்பங்களுக்குள்ளே ஏராளமாய் காணப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபித்த பிள்ளைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க சுவாமி. உங்க பாரத்தை சுமந்திருக்கிறாங்க, உங்க ஏக்கத்தை சுமந்திருக்கிறாங்க சுவாமி. அவர்களை நீர் கைவிடவே மாட்டீங்க சுவாமி. அதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே ஜெபிக்காத பிள்ளைகளும் தொடர்ந்து ஜெபிக்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தொடரட்டும் ஆண்டவரே. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் இந்த நாள்ல ஊற்றுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.